வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஓமானில் துப்பாக்கிச்சூடு, 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப். கென்யாவில் 42 பெண்களை கொன்ற கொலைகாரன் கைது. சீனா ரஷ்யா கூட்டு கடற்பயிற்சி. தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கட்சி தடை செய்ய முடிவு. அரசு அதிரடி அறிவிப்பு. அர்ஜென்டினா ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு. நேட்டோ தலைமையகத்தை ஜோர்தான் தலைநகர் அம்மானில் அமைக்க அந்நாட்டு மன்னன் அப்துல்லா ஒப்புதல் கொடுத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ஓமான் மஸ்கட் நகரில் மதவத் கூட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 20 பேருக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். 700 பேர் வரை கூடியிருந்த கூட்டம் ஒன்றில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் மாநாட்டில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. துணை ஜனாதிபதி வேட்பாளராக செனட்டர் ஜேடி வின்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான பின்னர் முதல் தடவையாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பொது நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். குடியரசுக் கட்சியின் மாநாட்டில் அவர் துணை ஜனாதிபதி வேட்பாளர் செனட்டர் ஜேடி வான்ஸுடன் மேடையில் தோன்றினார். மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள குடியரசுக் கட்சியினர் அமெரிக்கா எங்களுக்கு ட்ரம்ப் வேண்டும் என கோஷம் எழுப்பியுள்ளனர். ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சியை மேற்கொண்டுள்ளன. நேற்று முன்தினம் தெற்கு சீனாவில் உள்ள இராணுவ துறைமுகத்தில் இரு நாடுகளும் இணைந்து கூட்டு பயிற்சியை தொடங்கியுள்ளன. இதுகுறித்து சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாங்டாங் மாகாணத்தில் தொடங்கிய கூட்டு கடற்படை பயிற்சி ஜூலை பிற்பகுதி வரை நீடிக்கும். பயிற்சிக்கும் சர்வதேச மற்றும் பிராந்திய சூழ்நிலைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை மற்றும் மூன்றாம் தரப்பை குறிவைக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கட்சிக்கு பாகிஸ்தான் அரசு தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கான் பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சியை கடந்த 1996ஆம் ஆண்டு தொடங்கியுள்ளார். 2018ஆம் ஆண்டு முதல் முறையாக ஆட்சியை பிடித்து பிரதமரானார். தற்போது அவர் மீது பல்வேறு ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இம்ரான்கானின் சிடிபிஐ கட்சி பல்வேறு தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டிற்கும் பாகிஸ்தான் அரசு அக்கட்சிக்கு தடை விதிக்க முடிவு செய்திருப்பதாக அறிவித்துள்ளது. நேட்டோ தலைமையகத்தை ஜோர்தான் தலைநகர் அம்மானில் அமைக்க அந்நாட்டு மன்னர் அப்துல்லா ஒப்புக்கொண்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய போரை இஸ்ரேல் தூண்டி வரும் நிலையில் இஸ்ரேலை பாதுகாக்கவும் பாலஸ்தீன ஆதரவு குழுக்கள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தவும் நேட்டோ இராணுவ அமைப்பு திட்டமிட்டுள்ள நிலையில் அமெரிக்க ஏகாதிபத்திய கூட்டணிக்கு வாய்ப்பை உருவாக்கியுள்ளார் ஜோர்தான் மன்னன். கென்யாவில் 42 பெண்களை கொலை செய்த கொலைகாரனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜோமெசி கல்சா என்ற நபர் 2022 முதல் மனைவி உட்பட 42 பெண்களை கொலை செய்ததை போலீசிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். அவர்களை கொடூரமாக கொலை செய்துள்ளதுடன் 9 பெண்கள் உடலை சிதைத்து அனைத்து உடல்களையும் செயல்படாத குவாரிக்குள் வீசியுள்ளார். அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண்கள் அனைவருக்கும் 18 முதல் 30 வயது வரை இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசுக்கு தெரியாமல் 42 பேரை கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கொலையாளின் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் லேப்டாப், 10 மொபைல் போன்கள், அடையாள அட்டைகள் மற்றும் பெண்களின் உடைகளை கைப்பற்றியுள்ளனர். குவாரி உடல்களை தேடி வரும் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜேவியர் மிலே இஸ்ரேல் இனப்படுகொலைகளை நியாயப்படுத்திய தொடர்ந்து அனைவருக்கும் எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது. கமாஸ் அமைப்பை தீவிரவாத அமைப்பாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்தும் பாலஸ்தீன ஆதரவு அமைப்புகள் அர்ஜென்டினா ஜனாதிபதிக்கு மிக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தது. மிலே ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதில் இருந்து தொடர்ந்து ஏகாதிபத்திய ஆதரவு நிலைப்பாடு எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.